Hello, friends. Welcome to GK Sports India YouTube channel. And this is your weekly friendly show, Chat GST. நானும் என்னோட சகோதரன் எல் சுப்பிரமணி. இந்த வாரம் கடந்த வாரம் என்னெல்லாம் நடந்தது, வர வாரம் என்னெல்லாம் நடக்க போறது, பொதுவாக என்ன ட்ரெண்டிங் ஆகுது, அதெல்லாம் பத்தி பேச போறோம். ஏன்னா நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்போ மீட் பண்ணாலும் பொதுவாக ஜெனரல் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். வெல்கம் சுப்பு. Hi. எப்படி இருக்க? ஹே டூட், எப்படி இருக்க டூட்? Yes, dude, I'm fine, dude. ஆமா. இப்ப நான் ஏன் எப்படி dude இருந்தது? சொல்றேன்னு அதுக்கு ஒரு அது எப்படி காரணம் இருக்கு. போன வாரம் எப்படி போச்சு டூட்? நல்லா இருந்தது போன வாரம். இட் வாஸ் அ வெரி பீஸ்ஃபுல் வீக் அண்ட் ஆமா, நிறைய நமக்கு பேசுறதுக்கு நிறைய மேட்ரு கிடைச்சிட்டே இருக்கு. அண்ட் டைம் தான் போற மாட்டேங்கிறது. ஆமா, ஆமா. ம். அண்ட் அதாவது வாட் ஐ கேன் சே இஸ் த டூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு பாத்தியா? அதுதான் நம்ம திருப்பி திருப்பி டூடுன்னு சொல்லிட்டே இருக்கோம். அது ஐ டோன்ட் நோ ஹவு மெனி கரெக்ட். பீப்புள் போன காட் வாரம் இட். போன வாரம் கொஞ்சம் அது மாதிரி அந்த ரெஃபரன்ஸ்ல தான் நம்ம ஸ்டாப் பண்ணினோம். அது ஆமா, நீ வேற அத 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 பத்தி பேசாம இருக்கவே மாட்டேங்கிற. ஆமா. சோ டூட், சொல்லு டூட். டூட் பத்தி டூட் சொல்லு. இல்ல, அந்த படம் வந்து நேத்திக்கு தான் ஆக்சுவலா, தட் இஸ் ஃப்ரைடே. இட் கேம் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். அது ஓகே. அதை பத்தி நான் ரொம்ப டிஸ்டர்பிங்கான சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். ஆ. அதாவது இந்த நார்மலைசேஷன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்ச நாளாவே இந்த ஃபிலிம்ஸ்ல எல்லாம் நிறைய ஆயிட்டே இருக்கு. நீ பார்த்தேன்னாக்கா, தெர் யூஸ் டு பி அ டைம் வென் ஒன்லி த வில்லன்ஸ் யூஸ் டு ட்ரிங்க். இந்த நம்ம ம். சினிமா, தமிழ் சினிமால பார்த்தோன்னா அந்த வீரப்பா நம்பியார், இந்த மாதிரி குடியார் ஆளுங்கள் எல்லாம் சாம்சன். குடிப்பாங்க. ம். ஆமா. ஓகே. அவங்க எல்லாம் குடிப்பாங்க. ஹீரோ எல்லாம் ரொம்ப கிளீனா இருப்பாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, தே நார்மலைஸ் ட்ரிங்கிங். ஓகே. ஓகே. அது குடிக்கிறது வந்து ஏதோ ஹீரோஸும் பண்றது வந்து ஏதோ அது என்ன அப்படின்னா, இட் சென்ஸ் டவுன் த மெசேஜ் டு த காமன் ஆடியன்ஸ். அதாவது கொஞ்சம் அஹ், என்ன சொல்றது, வெகுளித்தனமா நம்ம இந்த இந்த சினிமாவில் நடக்கிறது எல்லாமே கரெக்ட்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன தோணும்னா, சரி அவன் ம். சினிமாவில் குடிக்கிறானே, நம்ம குடிச்சா என்னன்னு தோணி நிறைய பேர் இப்போ தமிழ்நாடு, ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ, த நம்பர் ஆஃப் ட்ரிங்கிங் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸ் தமிழ்நாடு. And it's very disturbing. In a state like Tamil Nadu, it is very disturbing. Okay. ஏய் சுபு, இரு. இந்த நம்ம சினிமா பார்க்கும்போது, தியேட்டர் சினிமா ஹால்லயோ இல்ல டிவிலாம் வரும்போது கீழே ஒரு கேப்ஷன் வருது. ம். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதெல்லாம் ஒப்புக்கு போடுவான்டா. அவன் நிஜமாலுமே அவன்லாம் they don't mean it. Okay. ஏ அவன் சும்மா பட் அது போடுவான் அது. அது போடுவான் போடணும். பிகாஸ் அது வந்து இட்ஸ் லீகல். இது அது பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து கவர்மெண்ட், அது இட்ஸ் ரிக்வயர்மெண்ட், ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்ட் அது. ஓகே. அது பிரச்சனை இல்லை. பட் ஹெல்த் பாயிண்ட் கான்ஷியஸ். என்னன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன, இது மாதிரி எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டே வரும்போது இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னன்னா, இந்த கல்யாணம் பண்றது, ஆமா. ஃபேமிலி லைஃப், இதெல்லாம் வந்து ஏதோ நான் வந்து உடைக்கிறேன், இதை நான் ம். மாத்துறேன் அப்படின்ற பேர்ல, ஏதோ ஒரு ஜோக்கு அப்படின்ற பேர்ல வந்து தாலியா இருக்கிறது. இந்த இந்த டூட் படம் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து தாலியா இருக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. ஓகே. இவன் எக்ஸ் லவர் வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா. ம். இவன் போய் நேரா போய் அவளோட ரிசப்ஷன்ல போய் அவ தாலி அறுத்துடுறான். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஜோக்கா, இதெல்லாம் நம்ம ரசிக்கணுமா? இந்த படம் வந்து என்ன, எனக்கு ஐரணி என்னன்னா, இந்த படம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி கலெக்டிங் ரெக்கார்டு கலெக்ஷன்ஸ் ஆன் ஓ. தியேட்டர்ஸ். அப்படியே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ஒரு கயாம்பையான ஒரு மியூசிக்கை போட்டு, என்ன அதாவது ரசிப்புத்தன்மைனா என்னன்றது புரியாத. அதாவது இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்றோம்னு அர்த்தம் இல்லை. ஐ மீன், அண்ட் அகெயின் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன கொடுக்கணும்னா, நம்ம வந்து ட்ரெடிஷன்ஸை கொஸ்டின் பண்ணலாம், தப்பு இல்லை. ம். எதெல்லாம் வந்து இப்போ வந்து காஸ்டிசம் இருக்கு, காஸ்டிசம் நீ கொஸ்டின் பண்ணுமா, பண்ணு, தப்பு கிடையாது, பண்ணலாம், தப்பே கிடையாது, பண்ணு. ம். என்ன, அதே மாதிரி இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது கொடுத்துருக்கு நம்ம சொசைட்டில. பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஹஸ் காட் அ லீகல் வேலிடிட்டி. இப்போ வந்து ஒரு வயலண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குன்னா, டிவோர்ஸ் இஸ் அ வேலிட் சாய்ஸ் ஃபார் பீப்புள் தீஸ் டேஸ். அதெல்லாம் ஒத்துக்கலாம். நம்ம வந்து ம். அதெல்லாம் வந்து ஒத்துக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இல்லை. ஆனா ம். இது எப்படி இருக்குன்னா, அரிசியிலேருந்து கல்லை பொறுக்கி போடுறான்னா, அரிசியே தூக்கி மொத்தமா போட்டா எப்படி இருக்கு? அது மாதிரி வாட் எவர் இஸ் ஒர்க்கிங் வெல் ஃபார் அஸ் இன் சொசைட்டி, அதையே நம்ம வந்து இன்னும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, ஓகே. நாளைக்கு வந்து என்ன ஆகும் இந்த சொசைட்டின்னு நினைச்சு பார்க்குறேன். அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடையாது. ம். ஓகே. அங்க இருக்கிறவன் எல்லாம் வந்து மென்டலா இருக்கான். மென்டல் மண்டையை சுத்தி அலையறான்.
ஓகே, ஒன்னா கன் எடுத்து எல்லாரையும் சுடுறான்ல அவன, என்ன குடிச்சு கிடிச்சு அவனை உடம்பே அவன் அபியூஸ் பண்ணி அவன் கஷ்டப்படுறான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, வாழறதுக்கு ஒரு பர்பஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சொசைட்டி அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அஹ், ஒரு என்ன சொல்றது, ஐ ஃபீல் அ லிட்டில், இது ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு. ஐம் ஷூர் பீப்புள் பாக்குறவங்க என்னடா இவன் இவ்வளவு புலம்புறான்னு நினைப்பாங்க. பட் ரியாலிட்டி இல்ல வந்து பட் அப்படிதான் இருக்கு. இந்த டூடு மாதிரி ஒரு படத்தை பார்த்தா அதான் தோணுது எனக்கு. புலம்பல் இல்ல, இது வாஸ்தவம் தானே. இப்ப வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து வெஸ்டர்ன் சைட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஈவன் இப்ப வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு அண்ட் சோ மெனி திங்ஸ். நாட் ஜஸ்ட் இதுல எல்லாமே எல்லா விஷயத்திலும் பார்த்தோம்னாக்கா இட் இஸ் மோர் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர் கமிங் இன் டு இந்தியால. பட் ஹவு ஆர் யூ கோயிங் டு பேலன்ஸ் இட்? இல்ல இது வந்து நம்ம என்னன்னா அதுதான்ப்பா, நம்ம வந்து பகுத்தறிவு ரேஷனலிசம்லாம் பேசுறோம். பட் வந்து அறிவு முதல்ல இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ வந்து கல்யாணம்னு எதுக்கு வச்சிருக்காங்க? இட்ஸ் ஃபார் அ லாங் டர்ம் கமிட்மெண்ட். ஓகே, நீ யார் கூட வேணா இருக்கலாம், எனக்கு இன்னைக்கு ஃபீலிங் தான் முக்கியம்னு இந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த தீம்ஸ் என்னன்னா, பொம்பளைங்களுக்கு ஃபீலிங் தான் முக்கியம், தாலி முக்கியம் இல்ல. சரி முக்கியம் இல்ல, இன்னைக்கு உனக்கு வந்து யூ ஃபீல் லைக் லிவிங் வித் சம்மன், டுமாரோ யூ டோன்ட் ஃபீல் லைக் லிவிங் வித் சம்மன், தூக்கி போட்டு போயினே இருந்துருவியா? என்னது இது? வாட் இஸ் பட் திஸ்? பட் கல்யாணமா இல்ல இது ஃபேமிலியா சொசைட்டியா? வாட் த ஹெல்? கரெக்ட், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். பட் இது வந்து ஒரு படமா வந்து ஒரு படமாவே பார்த்து அண்ட் வாட் எவர் ஏ அது ஹேப்பன்ஸ் நீ இன் நானும் படம். பார்க்கலாம்டா. கேர்ள் இன்ஃபேக்ட் இஸ் ப்ரோ, உனக்கு எனக்கு ஒரு சாய்ஸே இருக்கு. நம்ம படம் பார்க்கவே போறது இல்ல. பார்க்கவே இன்ஃபேக்ட் இது வேண்டாம். சரி, இல்ல பேசுறதுக்காக நான் அதை பார்த்தேன். நான் இல்லைன்னா நான் பார்த்திருக்க கூட மாட்டேன். இல்ல இல்ல பட் புரியுதா? நம்ம வந்து அஹ், இப்போ நம்ம வந்து படம்ல வந்து எவ்வளவு ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்றோம், அது வந்து ரியாலிட்டியில பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எல்லாம் கேமரா ட்ரிக்ஸ் அது இது அது இருக்கு. பட் வேற ஏன் ஜிக்கோ, அது வேறடா. அங்க வந்து நீ வந்து ஐ ஃபீல் தட் நீ அதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியாது. நம்ம பண்ண முடியாததை ஏதோ ஒரு அதிசயமான விஷயத்தை எவனோ பண்றான், அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம், அது வேற விஷயம். ம், ஓகே, இது வந்து இப்ப எனக்கு எனக்கு வந்து என் வீட்டுல பொண்டாட்டியில ரோதனைன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தா ஓஹோ நம்ம கூட எல்லாம் விட்டு ஓடலாம் போல இருக்கு, இவ தாலி அறுத்துடலாம் போல இருக்குன்னு தோணும் நமக்கும், இல்லையா? பட் அதோட அப்படித்தானே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் பரவாயில்ல, ஹீரோ வந்து குடிக்கிறான், குடிக்கிறது வந்து ஒரு ஃபேஷனபிள் திங் போல இருக்கு, ம், ம், குடிச்சா நமக்கு வந்து ரிலீஃப் வரும் போல இருக்கு, இப்படிலாம். அதாவது சோஷியல் ட்ரிங்கிங் வேற. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். சோஷியல் ட்ரிங்கிங் வேற. நம்ம ம். வந்து வாட் we are டாக்கிங் அபவுட் இஸ் ஆல்கஹாலிசம். ஆல்கஹாலிசம்ங்கிறது ஆ, இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ, இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஸோ ஆமா இப்போ ஆமா. இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, நம்ம இதெல்லாம் நார்மலைஸ் பண்றோமோ அப்படின்ற ஃபியர் எனக்கு இருக்கு. ஐ எம் நாட், சி, நீயும் நானும் இங்க உட்காந்து மாரலைஸ் பண்ண முடியாது, இது கரெக்ட் அது கரெக்ட் தப்புன்னு நம்ம பேச முடியாது. நம்மள பார்த்தா பூமர்ன்றானுங்க, அது வேற விஷயம். ஆ, ஆனா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு டிஸ்டர்பிங்கா இருந்தது எனக்கு. ஐ தாட் ஐ ஷுட் ரெஜிஸ்டர் திஸ், அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட். இல்ல இல்ல பட் வாட் வாட் கேன் பி டன் அபவுட் திஸ்? இந்த மாதிரி இல்ல வாட் கேன் பி டன் அபவுட் திஸ்னா, ஐ திங்க் கொஞ்சம் இந்த கிரியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு தோணுது, அவ்வளவுதான், சரி வேற சரி. ஒன்றும் கிடையாது. ம், அதாவது ம், நீங்க வந்து இப்போ நம்ம கூட பார்த்தேன்னா, சிப்பிக்குள் முத்துன்னு ஒரு படம் வந்தது முன்னாடி, சுவாதி புத்தியம்னு தெலுங்குல வந்தது. ஆ, அதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு தாலி சீன் வரும். என்ன தாலி சீன் அப்படின்னாக்கா, ஆஹ், ராதிகா இஸ் a widow. ஓகே, அங்க வந்து ராமோத்சவம் நடக்கும் அந்த கோயில்ல, ராமருக்கு சீதா கல்யாணத்துக்கு தாலி எடுத்துன்னு போவான். ம். இவனுக்கு வந்து இவ பாட்டி சொன்னது ஞாபகம் வரும். பாரு அவ வந்து ஷீஸ் வித்வுட் அ ஹஸ்பண்ட், அதனால அவ ஒரு குழந்தையோட தனியா கஷ்டப்படுறான்ட்டு. இவன் வந்து கொஞ்சம் இன்னசென்ட் ஃபெலோ, அவனுக்கு வந்து கொஞ்சம் குழந்தைத்தனமா இருப்பான் ஹீரோ கமல் யாரு? அந்த கேரக்டர். சிப்புக்கு பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் நீ அந்த படம் இல்ல? யார் ஸோ யாரு? இல்ல நான் ஜாஸ்தி படம் எல்லாம் பாக்குறது இல்ல. சோ அதனால தான் பாக்குறது இல்ல. கேட்டேன். ஸோ அதை அதை என்ன பண்ணுவோம், அந்த யாரு அந்த ஹீரோ? ராதிகா சொன்னா ஹீரோ யாரு? ராதிகா, கமல்ஹாசன். ஸோ கமல். அதை என்ன பண்ணுவான், ஓகே தாலியை ஓகே. கொண்டு போய் ராமருக்கு சீதை கட்ட வேண்டிய தாலியை கொண்டு போய் ராதிகா கட்டிடுவான் அவன். ஆ, ஸோ ஓகே. அதுல பார்த்தே வச்சுக்கோயேன், அது வந்து ரொம்ப கியூட், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். அதாவது நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரசிச்ச படம். அதே மாதிரி ம். அந்த 7 நாட்கள்னு கே பாக்யராஜோட ஒரு படம் இருக்கும். அந்த 7 நாள் கிரிக்கெட் இருக்கேன். ஆமா. ஆமா, ஆ. அதுல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவன் லவ் பண்ணுவான் அந்த பொண்ணை. அவன் வந்து ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிடுவான். ம். அந்த டாக்டர் என்ன சொல்லுவான், இல்லப்பா நான் அவளை ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் அவள் கழுத்துல தாலி கட்டிருக்கேன், இவளை நீ கூட்டின்னு போயிடுன்னு சொல்லுவான். அதுக்கு வந்து ராஜேஷ் டாக்டர். ராஜேஷ் டாக்டர், சரி ஏய் என்ன பாத்தியா? படம் பார்க்கல பரவால்ல. பார்க்கலன்னு எல்லாம் கரெக்டா சொல்ற. சில ஆ, சீன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஆமா, அதுல வந்து கிட்ஸா வருமே அவன் டிவில. சொல்லுவான், உன் பொண்டாட்டி வந்து என் காதலி உன் பொண்டாட்டி ஆவா, ஆனா உன் பொண்டாட்டி என் காதலி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போவான் அதுல பாக்யராஜ். செம்ம டைலாக். இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல். அதுதான் சொல்றேன். இப்ப இது மாதிரி நம்ம வந்து வி லிவ் இன் வேல்யூ சிஸ்டம். நம்ம வந்து ஏதோ பொறுக்கித்தனமா வாழல, நம்ம வந்து ஏதோ ஒரு வேல்யூ சிஸ்டத்துல வாழறோம். அங்க வந்து பார்த்தேன்னா அதுல வந்து சில விஷயங்கள் வந்து இப்ப இதெல்லாம் தாலி ரிலேட்டட் தான். இவங்க எதுக்கு தாலி கட்டுறாங்க, தாலி எதுக்கு கட்டுறோம்னா, தாலி வந்து சும்மா கட்டுறதுக்காக இல்லை, அது ஒரு கமிட்மெண்ட். அப்பா ம், நானும் நீயும் கடைசி வரைக்கும் ஒண்ணா இருக்கோன்ற கமிட்மெண்ட். ம். நானும் நீ உங்க தாத்தா பாட்டி கூட நான் பார்த்திருக்கேன், யூனோ, சச் வண்டர்ஃபுல், தே யூஸ்ட் டு பி சச் வண்டர்ஃபுல் கப்பிள்.
இல்லையா? சோ அது மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வாழறதுக்கு தான் ஒரு கல்யாணம், ஒரு சிஸ்டம்னு வச்சிருக்கோமே தவிர, இந்த மாதிரி தருதலை மாதிரி பண்றதுக்கு ஒரு இதெல்லாம் கிண்டல் பண்ணி கேலி பண்றதுக்கு ஒரு ஒரு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா எடுத்துன்னு நடிச்சா கஷ்டமா இருக்கு எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. திட்டுற அந்த டூடு படமா பத்தி அவ இல்ல சில பேர்லாம் எனக்கு கையில கிடைச்சா வேற வழி ஆயிடுவாங்க. பட் லெட்ஸ் அது ப்ரே சரி. தட் they don't meet me. ஏய், அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதடா. ஜஸ்ட் டேக் இட் அஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு மூவி. அதை பார்த்துட்டு அதை பத்தி மறந்து போயிடுவோ, அதை விட்டுட்டு போய் அப்படியாடா? இது இது சிலது அதான் சொல்றேன். அன்பார்ச்சுனேட்லி என்ன பாதிக்குதுன்னு என்னமா இது என்னை விட என்ன சொல்றது, ஓரளவு மெச்சூரிட்டி இல்லாதவன்லாம் பார்த்தா அது அவனை எந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுன்னு நமக்கு தெரியாது. ஆமாமா. பட் அதுதான் என்னோட வரி. வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். கரெக்ட். பட் இப்போ வந்து சினிமாஸ்லாம் ஹேஸ் டு பி மாரலி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இல்லையா? வாட் எக்ஸாக்ட்லி. யூ ஹவ் 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 எஸ். how it can influence people's thinking பீப்புள். and how people can change. அதுவும் நம்ம அவன் பண்றானே சொசைட்டி நான் ஏன் மாதிரிடா. பண்ணக்கூடாதுன்ற அப்படி, which is correct. ஆமா. Yeah. நீ உன்னோட நம்ம வந்து சோ ஃபில்ம் ஓரியன்டட் சொசைட்டி. நீ பாரு, நமக்கெல்லாம் எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது. தமிழ்காரங்களுக்கு சொல்றேன். தமிழர்கள் நம்ம சொல்லிக்கிறோம் பெருமையா காலர் தூக்கி விட்டு. எவனுக்காவது ரீடிங் ஹேபிட்ஸ் கம்மி, எல்லாமே கம்மி. டிராமா போறது இல்ல. டிராமாலாம் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எஸ்வி சேகர், கிரேசி மோகன் டிராமாலாம் பயங்கரமா இருக்கும். இப்போ வந்து என்னடா தியேட்டர்லயும் போறது இல்ல. இந்த ஓடிடி வச்சுட்டு வீட்லயே உட்காந்து அழுதுன்னு இருக்கோம். அது கடைசியில கரெக்ட். ஆமா. ஏய், சோ அந்த இப்போ வர புது ரிலீசஸ் எல்லாம் கூட within a few weeks, a few days அவ்வளவுதான். ஓடிடில வந்துடுது. மண்டே வந்து ராமா வந்து அதான் டியூட் வந்து போன ரீசன்ட் போன மாசம் ஏதோ ரீசன்ட் வந்தது. ரீசன்ட் ஆமா. ரஜினிகாந்தோட லேட்டஸ்ட் மூவி ஆ இது அது பேர் என்ன, நம்ம நாட் ஜெயிலர், வாட் இஸ் தி கூலி. அதர் ஒன்? கூலி 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 வந்து ஆமா வந்துடுது. ஆமா எல்லாரும் வந்து வந்தாச்சு. அவ்வளவு இதுல பாத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரஜினி மூவி வித்தின் ஆமா அபவுட் 1 மந்த்க்குள்ள வந்தாச்சு. வந்துருத்தேன். எஸ். ஸோ ஸோ அந்த மாதிரி எல்லாம் தியேட்டரை விட நீ சொல்ற மாதிரி ஓடிடில வந்து எல்லாம் அதுலயே அந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், அது இது அதுல ஆமா. போயிட்டு என்னெல்லாம் லேட்டஸ்ட் இவனுக்கு வந்து வருது. இப்போ அமெரிக்கால ஒரு சர்வே எடுத்தான். அது சொல்றேன் பாரு. இது ரொம்ப தமாஷா இருக்கு. ஆ, அதுல வந்து எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லன்னா கூட பரவாயில்ல, நான் புவரா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்துட்டா போதும் மாசம் அப்படின்ட்டு. சோ அந்த லெவலுக்கு அது ஆயிட்டோம் நம்ம. சரி. என்ன பண்றது? இல்ல பட் இப்ப வந்து எல்லாருமே வந்து இந்த சீசன் 4 சீசன் 5 ஒரு ப்ரோக்ராம பார்த்தனாக்கா, ஆமா ஏ நீ அது பாத்தியா இது பாத்தியா, நான்லாம் ஆமா. பேசுறதுக்கு இதோட பிக் முடிச்சுட்டு பாஸ் ஒண்ணு இருக்கு, பாத்திருக்கியா? பிக் அதை பாஸ்லாம் விட சும்மா வெட்டித்தனம் உலகத்திலேயே கிடையாது. அது அதாவது வந்து அவன் அது அவன் வந்து பெட்ரூம் எட்டி பாக்குற மாதிரி அது. டிராமடைஸ்ட் இதுரா. அது வந்து என்ன சொல்வா, அதெல்லாம் செட் பண்றதாண்டா. பட் இருந்தாலும் செட்டிங்ஸ் நமக்கு ஒரு எல்லாமே. கிலுகிலுப்பு. அவங்க அந்த ரங்கத்தை எட்டி பாக்குறதுல ஒரு கிலுகிலுப்பு, அவன் பிரைவசியா எட்டி பாக்குறதுல ஒரு கிலுகிலுப்பு நமக்கு. அவளுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறது, சண்டை போட்டுப்பாங்க, ஏதாவது பேசிப்பாங்க. இல்ல அப்புறம் ஏதோ ரொமான்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா ரொமான்ஸ் கிடையாது. அது மாதிரி ஒண்ணுல ஏதோ ஒரு ஒண்ணு வச்சு ஒண்ணு பண்ணுவான். ஒரு என்ன சொல்றது, சும்மா அசிங்கமா வந்து ஒண்ணு. ஒரு ஏதோ ஒரு சீன் பார்த்தேன். இப்பெல்லாம் நிறைய வந்து அந்த மாதிரி இப்ப இதுல வந்து கிளிப்ஸ் எல்லாம் வருது வருது சோஷியல் வருது. மீடியால. ஆமா கரெக்ட். அதுல வந்து ஒரு இன்மேட்ஸ் 2 பேர், ஒரு ஒரு லேடி வந்து ஏதோ என்னத்தையோ காலெல்லாம் தட்டுவா. அது இன்னொரு லேடி, நீ இப்படித்தான் பண்ணுவியா, காலெல்லாம் தட்டுவா, என்ன இது, அதை எடுத்து வை, உடனே நான் எடுக்க வேணுன்ட்டு ஒரு மாட்டேன், சண்டையை போட வேண்டியது. அதை அடிச்சு வைக்க மாட்டேன், நீ என்ன சொல்றது அப்படி இப்படின்ட்டு அதுல ஒரு போட்டு அடிக்காத குறை தான். ஆமா. எனிவே, சோ எனிவேயா. பட் சுப்பு, எஸ். இந்த மாதிரி டூடு படம் ஒரு வாட் எவர் மூவி பார்த்தனாக்கா ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுல லுக் அட் இட் ஆஸ் an entertainment but இல்ல don't take it நான் so எடுத்துக்கிறேன்டா. seriously and don't என்னால ரசிக்க முடியறத நான் ரசிக்கிறேன். நீ மைக்கேல் மதன காமராஜன் பாரு, அதை நீ என்டர்டெயின்மெண்டா எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல எல்லாம் எல்லாம் செம்ம சிரிப்பு தான். படம், செம்ம வெறும் சிரிப்பு தான் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல். எவ்வளவு நல்லா இருக்கு. எஸ், மைக்கேல் மதன காமராஜன், ஆமா அபூர்வ அந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து பஞ்சதந்திரம் இதெல்லாம் oh யூ கேன் yes. என்ஜாய் திஸ். அருணாச்சலம் வாட் எவர், நீ வந்து ரஜினியோ கமலோ ஹூஎவர், நீ யூ கேன் வந்து உள்ள எல்லாம் தேடித்தா யூ கேன் என்ஜாய் தோஸ் ஃபிலிம்ஸ். ஓ அவ்வளவுதான். எஸ், ஓ எஸ். ஆமா. இதெல்லாம் வந்து எப்படின்னா சில விஷயங்களை வந்து ரொம்ப டூ அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இல்லையா, அந்த மாதிரி ரீசெண்டா விஷயம்லாம். வந்து அந்த அருண் சுவாமியோட ஒரு படம் வந்தது, மெய்யழகன். மெய்யழகன். அது வெரி குட் மூவி, சூப்பர், அது ரொம்ப நல்ல படம். ஃபேண்டாஸ்டிக் மூவி. அதே மாதிரி ரொம்ப இன்னொன்னு நல்ல படம். அருண் சுவாமியோட இன்னொரு மூவி நானும் இதுல தான் பார்த்தேன் நானு. தனி ஒருவனா? அதுல வந்து தனி ஒருவன். இல்ல இல்ல வேர் ஹி இஸ் a villain. இல்ல இல்ல வில்லன் இல்ல, ஹி இஸ் a குட் இது. அதுல வந்து பாட்டு கூட நல்லா இருக்கும். பேர் மறந்து போயிடுது, அது அப்பப்போ அடிக்கடி நான் பாடுவேன் நானு. என்ன, ஓ ரியலி? ஒரு காமெடி கைண்ட் ஆஃப் வெரி என்டர்டெய்னிங், லாஃபபிள். எக்ஸாக்ட்லி. சில மூவிஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் லாஃப் ரைட் அப்படின்னு ஆமா சொல்றாங்க. லாஃப்டர் ரைட். ஆமா அவ்வளவுதான். அதுதான் அந்த மாதிரி தான் நம்மளும் அதை எடுத்துட்டு போயிட போறோம். இனிவே விடு கன்றாவி. அதுக்கு இது நிறைய பேசிட்டோம், விட்டுரு. நம்ம வேற ஏதாவது பேசலாம். வேற என்ன பண்றது, நீ வந்து அப்படியே ஒரு டூடுல ஃபில்மை அப்படியே பத்தியே இன்னொரு மயங்கி. விஷயம் இருக்குடா. முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது நீயும் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவா
நீயே சொல்லு. அந்த அந்த ஏதோ ஒரு ஃபிலிம் ஆக்டர் வந்து கௌரி கிஷன். கௌரி கிஷன் தான் போன சம். வாரம் ஃபுல்லா, அதாவது ஷி டாமினேட்டட் த நேஷனல் நியூஸ் ஆக்சுவலி ஒரு 2 நாளைக்கு. என்னாச்சு அப்படின்னாக்கா, there was a press conference. யார் யாரு? கௌரி கிஷன். கௌரி ஓகே. கிஷன் ஒரு ஆக்ட்ரஸ் சரி வந்து, சரி. ஷி வாஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் திஸ் மூவி கால் 96. ஓகே. 96 படத்துல வந்து அந்த இதுவா வருவா. அஹ், 96ல வந்து யார்? அந்த விஜயா? என்னது? இல்ல இல்ல, விஜய் இல்ல, அவ விஜய் சேதுபதி. அதாவது விஜய் சேதுபதி. அவங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து ஒரு ஒரு விஜய் கேரக்டரா சேதுபதி வருவா. மூவி தானே? அதேதான் அதேதான் அதே அதேதான். அந்த விஜய் தான் நான் மீன் பண்ணேன், வேற ஒரு விஜய் மீன் ஆமா பண்ணல. ஆமா. ஐயோ, நீ 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 வந்து அந்த சைடு போகாதமா தம்பி, நீ வேணாம். நீ காலேஜ் மேட் விஜய் வந்து அங்க இல்ல, கனெக்ட். நீ இல்ல இல்ல. அந்த விஜயும் நான் சொல்லல, நான் சொல்றது வேற விஜய், உனக்கு புரியல. இல்ல இல்ல சரி இல்ல விடு. இல்ல, வேண்டாம் விடு நீ. வேணாம் விஜய் விடு, சேதுபதி அதுதான். 96. ஓகே, கிஷன் சொல், சோ கிஷன். அந்த கௌரி கிஷன் என்ன பண்ணிருக்கா, ஷீ இஸ் ஆக்டட் இன் a மூவி கால்ட் அதர்ஸ். ஓகே. அதர்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு, நேத்து போன வாரம் வந்திருக்கு. அதர்ஸா? அதர்ஸ். OTHERS அதர்ஸ். அதர்ஸ் அதர்ஸ் எஸ் அதர்ஸ். என்னடா மூவி அதர்ஸ். படம்? படம் பேர் ஆமாண்டா, நல்லா அது எப்படி அது மாதிரி இருக்கு? பேர் வச்சிருக்கான். அதாவது அதுல டூடு, என்னன்னாக்கா, அதர்ஸ். ஆ, என்னடா பேரெல்லாம்? அதிரசம் அதிரசம்னு வச்சிருக்கலாம், அதிரசம் வச்சுட்டான் விடு. அதிரசம் வச்சா சாப்பிட்டுருக்கலாம். ஓகே. சாப்பாடு இடத்துல இருந்து. ஆ, ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்த மூவிஸ் அபவுட் இந்த ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்டிஃபிஷியல் இது செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்ல, அந்த ஓகே. மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், சரி. ஐவிஎஃப், அந்த மாதிரி விஷயத்தை பத்தி, அதுல இருக்கிற சில விஷயங்களை பத்தி படம் எடுத்திருக்கா. ரொம்ப நல்ல, சப்போஸ் பி கிரைம் த்ரில்லர். என்னாச்சுன்னா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு சோ கால்டு ஜேர்னலிஸ்ட், அவன் ஜேர்னலிஸ்ட் சொல்றதா என்னன்னு தெரியல, அவன் வந்து ஆ, ஹீரோவை பார்த்து கேட்டிருக்கான், இந்த ஆ, படத்துல வந்து இவளை தூக்கிருக்கியே, ஆ, இவ வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருப்பா போல தெரியல, என்ன வெயிட் இவளுக்குன்னு கேட்டிருக்கான். ஆ, ஓகே. அண்ட் தட் ஹீரோயின் வாஸ் வெரி ஹெல்ப்லெஸ். அவ வந்து கௌரி கிஷன் வந்து அதை பார்த்துட்டு பேசாத விட்டுட்டா. ஆ, நெக்ஸ்ட் ஃபாலோவிங் வீக் ஆ, தே ஹேட் அ பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப்டர் த பிரீமியர் ஸ்கிரீனிங் ஆஃப் த மூவி. அங்க வந்து பார்த்தேன்னாக்கா, இதே ம். கொஸ்டினை கேட்கறான் அந்த ஆளு. சேம் ஃபெலோ, சேம். இதே சேம் ஃபெலோ சேம் கொஸ்டின். ஸோ அவ என்ன பண்ணிட்டா, ஓகே. ஏந்துட்டா. ஏந்து ஷி கன்ஃபரண்டட் him ஆ, ஸ்ட்ரெயிட் அவே. நீ ஆஹா. எப்படி இந்த மாதிரி கேட்கலாம், இது வந்து பாடி ஷேவிங் இல்லையா அப்படின்னாக்கா, அவன் வந்து எனக்கு, நான் 35 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்கேன், அவன் யூடியூபர், அதுவாக்கும் இதுவாக்குன்னு அவன் புராணத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சான். ஆனா இந்த பொண்ணு விடல. ம், ஓகே, ஷி ஹேட் அ வெரி வெரி டஃப் ஆர்குமெண்ட் வித் him அண்ட் வெரி கிளியர்லி டோல்ட் him தட் நீ என் கேரக்டர் பத்தி கேளு, நீ படத்துல தானே கேட்கணும். ம், நீ ஒரு ஹீரோவை பார்த்து இந்த கேள்வியை கேட்பியா, நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் அப்படி இருக்கன்ட்டு. சி, ம், ம், யூ ம். பாடி ஷேம் ஒன்லி விமென். நீ ரைட். எப்படி அதை வேற சொல்றான் அவன், அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே அவகிட்ட சொல்றான், நீ வந்து இன்னும் நீ வந்து குண்டா தான் இருக்க, வெயிட் குறைக்கணும்னு. ஓ, அது வேற. எவ்வளவு பெரிய கொழுப்பு எடுத்தவன். ஸோ அது ம். வந்து இட் பிகேம் எ ஹியூஜ் நியூஸ். ஓகே, ஓகே. எதுக்கு இந்த நியூஸ், எதுக்கு எனக்கு இந்த நியூஸ் என்னையே அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, நீ ஆ, ஜஸ்ட் இமேஜின், நம்ம வந்து இந்த பாடி ஷேமிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு நிறைய பேருக்கு. இப்போ நான் வந்து என் கரெக்ட். ஃபோட்டோஸ்லாம் சம்டைம்ஸ் நான் வந்து சோஷியல் மீடியாவில் போடவே பயப்படுறேன். ஓகே. பிகாஸ் எவனாவது வந்து, நீ ஏன் உனக்கு அப்படி இருக்கு, ஏன் உனக்கு நீ இப்படி அப்படி. இருக்க, அப்படி இருக்க, குண்டா இருக்க, அதுவா இருக்க, இதுவா இருக்க, ஆ, ஆ, மூஞ்சி ஆ. இப்படி இருக்கு, முகர்கட்டை அப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லுவான். அதாவது அவனுக்கு வந்து அடுத்தவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அந்த மாதிரி சும்மா போடுவான். கேலி பண்ற மாதிரி. கேலி பண்ற மாதிரி. கேலியே இன்னொரு தான், விஷயம், ஆக்சுவலி கேலி தான் இது. இதாவது வேற என்ன, அதாவது இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு there was a time in our society where we used to do this without knowing it. நம்ம வந்து இப்போ கவுண்டமணி படம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குண்டு கிண்டு அதெல்லாம் வரும். அதுல வந்து பார்த்தேன்னா, அப்போ அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நமக்கு இந்த அவேர்னஸ் கிடையாது. இப்போ வந்து பீப்புள் ஆர் வெரி அவேர். இப்ப நீ நீ சொல்லும் இப்போ எப்படி போதுதான் இருக்கும்போது, எனக்கு ஞாபகம் வருது. கண்ணாடி போட்டு இருக்கிறவங்களெல்லாம் வந்து, சோடா என்னடா புட்டி, நாலு கண்ணு, நாலு சோடா கண்ணு புட்டி. சோடா புட்டி அப்படிலாம் கூட்டின்றா. என்னையே விச் வாஸ் நாட் கூப்பிட்டுருக்காங்க அந்த ஃபன்னி மாதிரி. ஆக்சுவலி. ஆமா ஆமா, விச் இட்ஸ் இஸ் நாட் நாட் பண்ணி. ஃபன்னி அட் ஆல். நாட் பண்ணி. அது வந்து ஒருத்தர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல. இல்ல ஓகே. யாராவது அது பிரிண்ட் ஆயிடுனாக்க ஒன்றரை கண்ணா, ஒன்றரை கண்ணு, ஆமா ஒன்றரை கண்ணு, டோரி கண்ணு இல்ல சப்ப அப்படிலாம் மூக்கு, சொல்லுவாங்க. ஆமா, சப்ப மூக்கு. சப்பம். கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் அதே விச் இஸ் மாதிரி ஆக்சுவலி நாட் ஃபன்னி. கலர்ஸை பத்தி கற்பேன். கருப்பு. கொஞ்சம் இது வந்து நெட்டையன், வளர்ந்தவன், யாரையுமே நம்ம பாசிட்டிவா சொல்றதே கிடையாது. நீ வேணா பாரு, எல்லாமே நெகட்டிவ் தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா. பட் நீ இப்ப வந்து குள்ளன பார்த்தா டே குள்ளான்னு சொல்ற, அப்ப மேல ஆமா. இருக்கிற பாசிட்டிவா இருக்கிறவன வேற சொல்லணும்ல, ஹைட்டா இருக்கிறவன நட்டா பார்த்தா கோகேன். அவனையும் நீ நட்டா அவனையும் கோகேன். பார்த்தா நெட்டையா அப்படின்னு வளர்ந்தவனு. ஆமா ஸோ ஆமா. இது வந்து என்னன்னா, திஸ் இஸ் பிகம் அ ட்ரெண்ட் இன் அவர் சொசைட்டி. ம், ம். இந்த பாடி ஷேமிங் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் அவேர்னஸ் வரணும்னு நான் நினைச்சேன். அதனால தான் இதை பத்தி இப்ப பேசுறேன். ஓகே, இட் ஓகே ஹேஸ் டு. ஓகே ஓகே. இதை விட இன்னொரு டேஞ்சரான விஷயம் என்னன்னா, ஏபிளிசம்னு ஒன்று இருக்கு. ஏபிளிசம் அப்படிங்கிறது வந்து டிசேபிள் பீப்புள் வந்து அவர் டிசபிலிட்டியை வச்சு கிண்டல் பண்ணுது. அது வரான் பாரு, ஓகே. குருடன்,
ஆ, அப்புறம் வந்து இந்த செவிடன். அதெல்லாம் ரொம்ப ஓகே. இட்ஸ் ஆமா. நாட் அந்த நைஸ். மாரி ஊமை அவன் பாரு, ஆ, 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 ஊம ஆ, குசும்பு. ஆ. ஊம குசும்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. உனக்கு தெரியுமா ஆமா தமிழ்ல? ஆமா ஊம குசுபு ஊம தெரியுமே. குசும்புன்னா அதாவது ஒண்ணுமே பேச தே மாட்டான். சப்போஸ். ஆ, ஆமா. ஒண்ணுமே பேச மாட்டான். ஊமை ஊரை ஊம. ஆ, கெடுக்கும். அதெல்லாம் வந்து அமுக்கனா ஒரு சேயிங்கா வச்சுட்டு இருக்கோம். அமுக்கனா உட்காந்துருப்பான். ஆ. அமுக்க அமுக்க இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டியது. அதாவது ஒரு ம், ம். கேரக்டரை அசாசினேஷன் பண்ண வேண்டியது. டிசபிலிட்டி வந்து ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறது. இது வந்து ஓகே. ஒரு பெரிய இது திஸ் இஸ் கால்ட் ஏபிளிசம். ஓகே. ம், ம். ஏபிளிசம்க்கு அகேன்ஸ்டாவும் இப்ப நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது ஓகே, ஓகே, ஓகே. ஆ, இஃப் யூ வாண்ட், அதாவது நீ என்ன பண்ண முடியும்னா அவன் எவ்வளவு ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ நீ இருக்க ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட், எனக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னா எனக்கு 1008 சேலஞ்சஸ் இருக்கலாம். யூ காண்ட் ஹெல்ப் மீ வித் எவ்ரிதிங் இன் லைஃப் இல்லையா? ஆனா இந்த மாதிரி என்ன ஹர்ட் பண்ணாம இருந்தா அதுவே பெரிய ஹெல்ப் தானே. அதுவே பெரிய ஹெல்ப். கரெக்ட், கரெக்ட். ஆமா. சோ யாரையுமே அதான் வந்து நம்ம அதான் வந்து ஒரு சொல்வாளே. பாடி நீ ஷேமிங்கோ. வந்து நீ வந்து அதான் பொதுவாக சொல்வாளே. நீ வந்து உதவி பண்ணாமலும் இரு ம். பட் உபதிரவம் பண்ணாம உபத்திரவம் இருக்காது. பண்ணாத அப்படின்னு. கரெக்ட். அதான் அதுதான் எக்ஸாக்ட்லி. ஆ, ஸோ அது வந்து எனக்கு இந்த கௌரி கிஷன் இன்சிடென்ட்டை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சோஷியல் அது சரி. மீடியால அதுவும் ஆ, எப்படின்னா, ஆ. உனக்கே தெரியும் இந்த கீழே வந்து கமெண்ட் போடுறதுல இருந்து டேய் இவனா அவனா. ஆமாமா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அதாவது ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட பார்த்து, ஒரு நல்ல ஒரு சீசன்ட் ஜேர்னலிஸ்ட பார்த்து ஒருத்தன் கீழே சொல்றான், நீ வந்து பூமர். இந்த ம். பூமர்ன்ற டேர்ம் வந்து தமிழ்ல ரொம்ப ஃபேமஸ். பூமர்ன்னு உனக்கு வந்து தெரியும். எனக்கு வெறும் அந்த சூயிங் கம் தான் ஞாபகம் வருது. இல்ல தெரியும் இல்ல பூமர். அது இல்ல. பூமர் அப்படின்னா நீ வந்து கிழபோல்டுன்னு அர்த்தம். ஓ, அப்படியா? ஓ. கிழவன்னு அர்த்தம். அதாவது கிழவன்றதுக்கு இன்னொரு ஆ, யூஃபிமிஸ்டிக் வேர்டு வந்து பூமர். ஓ, அது ஓ, இங்கிலீஷ்ல எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டான். இவங்களுக்கெல்லாம் புடிச்சுக்கினாங்க அத. சோ ஓ, அந்த சரி. மாதிரி பேச ஆ, வேண்டியது. ஒரு மரியாதை கெட்டத்தனமா, வயசானவங்கள வந்து ஒரு மாதிரி ஏய் பெருசு பெருசு. அந்த ஆமா. மாதிரி ஆ, பேச வேண்டியது. ஸோ ஆமா. இதெல்லாமே ஆ, வந்து ஆ. நம்ம கல்ச்சரலி நமக்கு வந்து நம்ம அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஆஸ் கல்ச்சரலி வி ஆர் மச் மோர் ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புளா தான் இருந்திருக்கோம் நம்ம. பட் ஏன் இப்போ இப்படி வந்து ஆயிடுச்சு? ஏன் இப்படி ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து கூல்னு நினைக்கிறோம். இப்போ டூட்னு பேர் வைக்கிறான். அந்த டூடே எனக்கு அதை கேட்டாலே நம்ம எரியுது இல்ல. நீ சொல்லு, நான் நீ போன உண்மையா வாரமே உன்கிட்ட சொல்லு. சொன்னேன். ஆ, எனக்கு டூடுக்கு எல்லாம் கூப்பிட பிடிக்காது. "ஏய், என்னடா வாடா போடா டேய் அப்படின்னா அது ஓகே. பட் நாட் டூட். என்ன டூட்? ஹாய் டூட். என்ன டூடு. வாட் டூட்? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கூல் டூட்." கூல்னஸ் நினைச்சுக்கிறது. அவங்களுக்கு இது கூலா இருக்கு. பட் தே டோன்ட் ரியலைஸ் தட் தே ஆர் புட்டிங் டவுன் அதர் பீப்புள். அடுத்தவனை நீ வந்து மட்டப்படுத்தி நீ வந்து கரெக்ட். ஆமா. see, என்னத்த you can சாதிக்கிற? be superior. நீ நீ யா, நீ யா. பெரிய ஆளா இருந்துக்கோ. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தவனை மட்டம் படுத்தி நீ என்ன பெரிய ஆளா இருந்து. அதுவே அதே அவன வந்து யாராவது இது பண்ணாக்கா அவனுக்கு ஆ 10 ஏறிடும். ஆ. அதாவது நாட் இது என்ன he திருப்பி cannot ஆயிப்போச்சு இப்போ. take it. ஆ He give but he அதுதான். cannot take it. அது என்ன குட் ஒரு நாட் டேக் இட். ஆமா, எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு பேச வேண்டியது. ஓகே. அது ஸோ சரி. அந்த மாதிரி விஷயம் தான். ஓகே. எனிவே ஐ தாட் ஐ ரெஜிஸ்டர் திஸ். நம்ம வந்து ஆஃப் கோர்ஸ். கிரிக்கெட்டை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. லெட்ஸ் கோ பேக் தேர். கிரிக்கெட் பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. பட் டைம் நிறைய ஆயிருக்கு. ஓகே. சரி. குயிக்கா சொல்லிடலாம். நான் வந்து குயிக்கா சொல்ல நினைக்கிறது வந்து என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்பெக்டாகுலர் வின்னு. ஓகே. கலக்கிட்டாங்கல்ல. ஏய், சூப்பரா ஆடினாங்க. ம். மும்பை வந்து they have lost to ஜம்மு காஷ்மீர் போன சீசன். ஆமா, அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு சீசன் அட் வாங்கடே அண்ட் ஆமா, பிகேசி. ஆமா. பட் இப்போ போன வந்து சீசன்ல அதுவும் ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எல்லாமே இருந்துமே ஃபுல் ஒரு ஸ்ட்ரென்த் ஃபார்மிடபிள் ஸ்ரேயஸ் டீம். ஐயர் ஃபுல் ஸ்ட்ரென்த் மும்பை டீம். ஆமா. அட் பிகேசி they lost to ஜம்மு அண்ட் காஷ்மீர். தே டிட். அண்ட் இன்னைக்கு இப்ப பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. 179 சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. ஓ, வெரி குட். ஆயுஷ் பதோனி ஆமா. அவன் வந்து கேப்டன். அவனே இன் குட் ஃபார்ம், நல்ல ஆ. ஃபார்ம்ல இருக்கான். பட் அப்படிலாம் இருந்து கூட somehow டெல்லி குட் நாட் சஸ்டெயின். அக்வப் நபி ஜம்மு வந்து காஷ்மீர் ஐ திங்க் JNK கைட் டு is coming மென்ஷன். up very well. I think போன வருஷம் it was coached by அஜய் சர்மா, former India player. பட் இப்போ எஸ், யாருன்னு தெரியல. இதர் அஜய் சர்மா continues or என்னடா அது செக் பண்ணணும். பட் எஸ். JK have been actually பார்க்க போனா they are defeating former Ranji Trophy champions. எல்லாரையும் Delhi, அடிச்சிட்டு இருக்காங்க. Delhi has won it a couple of times. They have beaten Mumbai, they were சொல்லவே Vidarbha, வேண்டாம், I think. 42 times. Yeah. ஆமா. So ஸோ யா. நம்ம வந்து we have seen in the recent times Madhya Pradesh, Vidarbha எஸ், all winning Ranji Trophy. You never know. எஸ். ஒரு யூ நாள் நெவர் நோ. ஐ JK திங்க் தே ஆர் ஜம்மு கெட்டிங் தேர் காஷ்மீர் கூட ஸ்லோலி. ரஞ்சி டிராஃபி சாம்பியன்ஸா வந்தாலும் வரலாம். வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Oh, ஓகே. yes. யா, ஐ திங்க் வி ஷுட் கன்க்ளூட் வித் திஸ் இன்கிரெடிபிள் கை கால்ட் ஆகாஷ் சௌத்ரி. ஆரே வா, பயங்கரம். நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்க இன்னைக்கு. ஆமா, ஆகாஷ் சௌத்ரி மாதிரி நீயும் ஆமாண்டா. 6 எல்லாம் அடிச்சுட்டே 8 இருக்க போல 6 இருக்கு. 9 நிமிஷம் 11 பால் போதுமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? 8, 9, 11 நடுவுல 10 ஆமா. ஏதாவது இருந்ததா? இல்ல, அதான் பால் பார்த்தேன். டாட் அதுவும் நான் பாலா? பார்த்தேன். இல்ல, 8 சிக்ஸஸ், 9 மினிட்ஸ், 11 பால்ஸ், 50 11 balls, கலக்கிட்டான்ல. 50. It's a first class record, world record for the fastest 15 terms of deliveries.
யா And அந்த மேட்ச் பார்த்தானாக்கா for Meghalaya against Arunachal Pradesh. எஸ் எஸ் Two eastern states, எஸ் you know where they played? In a western city called Surat. சூரத் அது எனக்கு அது புரியலடா எப்படா ஸ்கெடியூல் பண்ணாங்க அந்த மாதிரி இல்ல அவளுக்கு வந்து see இப்ப சில டீம்ஸ்க்கு if they don't have their own home ground இல்ல, they can select some other venue as their home ground. Oh, that way. So, Okay, or if okay. their home ground is undergoing some renovation or repair work or pitch சரியில்ல, ground சரியில்லைனாக்கா, this is what usually happens. Oh, இப்போ வந்து see Afghanistan will have their home matches in Sharjah. Pakistan upon used a to have time, once upon a time like correct, that, right? because on the time when nobody toured Pakistan, they had Abu Dhabi, UAE as their home ground. Home venue. Home, Correct, correct. And Afghanistan, for your information, had Dehradun or somewhere as their Dehradun, இங்க இது Noida. Noida, There was Greater a match Noida. between New Greater Zealand Noida and as- Afghanistan which was abandoned due to rain. correct. Yeah, அங்க சூப்பர் yes. சாப்பர்லாம் இல்ல விட்டாங்க Exactly. மேட்ச் விட்டாங்க அது ஆமா Other ஞாபகம் test இருக்கு match of Afghanistan versus New Zealand just before Yes. New Zealand came to India. India played and India. whitewashed India 3-0 last year. So Yes. in Madri, if they don't have, because Afghanistan, of course, you know their political situation, I know. they cannot Yes. host either. So another they have outside on Madri. This is why they had their two eastern states played in the city ஆமா of Surat in இல்ல Gujarat. குவிக்கா சொல்லணும்னா அவனோட பேட்டிங் ஆவரேஜ் 30 மேட்ச்ல 14 சம்திங் தான் ஓகே Correct. But in Madri, அண்ட் இஸ் a ஃபாஸ்ட் bowler actually he's a fast bowler fast bowling all rounder right. And he hails from Bihar, his family is from Bihar, Dawood Nagar, Okay. and அவங்க தாத்தா வந்து they settled in Shillong. I mean he's been Lovely. playing under 19 எல்லாம் all out and out he's been playing for Meghalaya. He's not a player who's come Right, from right, another right. state அதான் நினைச்சேன் Right, நானு right. but Correct. Yeah. he's playing there Yeah, and somebody from phenomenal record man, phenomenal record. I think IPL but season I think he'd be a good I pick. know that நிறைய பேர் come with just ஒரு flash in the pan மாதிரி ஒரு அதுவும் knock இருக்கு and then they disappear. இப்ப you remember one Mumbai student school boy scored 1,000 runs in an innings. அவனோட கதை என்னாச்சுன்னே தெரியாது. யாபண்டா யாரா அது ஆமா மறந்தே போச்சு ஆமா அது என்ன அன்னைக்கு so happened the same day Yep. Indian team was leaving for Australia or somewhere or overseas and MS Dhoni was addressing the press conference. Usually வந்து டீம் கிளம்புறதுக்கு முன்னாடி they have a pre departure press conference. ஆமா ஸோ அது வந்து பிசிசி ஆர்கனைஸ் பண்ணி ஸோ அந்த ஈவினிங் வந்து நானே தான் தோனி கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் அவனும் வந்து யா யா குட் ஃபார் ஹிம் blah 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 சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு அடுத்த இன்னிங்ஸே ஒண்ணுமே இல்ல and after that he has just faded away. He's faded away. I hope he's still playing cricket. I don't know. Yeah. இல்ல அவன் பேரே எங்கேயும் வருது. He is not even in the age group squads or anything. And yeah, so let's hope your new find Akash Chaudhary shows up somewhere in some team, in some form. He will. So, see, it's all this expectations, like you have expectations of movie இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது அதே மாதிரி தான் it's all about expectations. So on that note, fantastic Subbu, you have been in full form. நீ ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு 6 சிட்டிங் ஸ்ப்ரீல இருந்திருக்க இன்னைக்கு. Dude after dude. அப்புறம் பாடி ஷேமிங் ableism போட்டு பூந்து விளையாடுறீங்க. Very good to see you. So thank you for the opportunity. Cheerful and smiling, Subbu. That is the most important thing. Absolutely, man. Absolutely. Okay. What is coming up now? இப்போ நம்ம வந்து அடுத்ததெல்லாம் வர போறோம். But what is coming up? அப்புறம் இருக்கே நமக்கு தான் டெஸ்ட் மேட்ச் இருக்கே பார்க்கலாம் நீங்க தான் போயிட்டு இருக்கு. லெட்ஸ் see அதை பத்தி அதிகமா போய் பேசவானா. let the test match be over, we'll talk about it next week. சரி. கொல்கத்தா அதுக்கப்புறம் Assam is going to host the first ever test match. ஆமா அதுவும் 11 மணிக்கு டீ வேற வச்சிருக்கான். 11 to 11:20 டீ டைம். 1:20 to 2 is lunch. இது வந்து ஏதோ சிரசாசனம் பண்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே பார்க்கலாம். யூசுவலா வந்து see pink ball test matches usually have the first session as tea ஆமா but இது டே மேட்ச் தான். செகண்ட் செஷனுக்கு அப்புறமா டின்னர் இருக்கும். அதே மாதிரி it is something because eastern stateல வந்து I was surprised even Kolkata first test match started at 9:30 and not 9 o'clock. 9 o'clock அதுதான் இப்ப யாரோ அது கூட பார்த்தேன் யாரோ கேட்டிருந்தாங்க இந்த क्वेश्चन கூட. ஏன்னா the evening come very quickly there இல்லையா
because ஐயோ the நான் அந்த nightfall கொல்கட்டா quick-ஆ இருந்தபோது இருக்கும். you can see even brightness at around 4:35 in the morning and அது சீக்கிரமா darkness மூடிடும். at around even dark setting at around 3:30, 4. 4 5 o'clock is something like 7:30, 8 in 8 usual ஆயிடும். அந்த மாதிரி பெங்களூர் இருக்கும். சென்னை அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு கரெக்ட். பட் சிலப்போ வந்து நம்ம வந்து if you are writing a reports and deadline திடீர்னு வெளியில இருட்டுன்னு இப்ப எட்டி பார்த்தனாக்கா பார்த்தனா நீ நினைப்ப ஏதோ 9 மணி ஆயிடுன்னு. அப்புறம் பார்த்தனாக்கா it would not even be 6 o'clock, 6:30. So அந்த மாதிரி it can just create some tension. Reporters at least as journalists. So anyway, that is something. Yeah, let's talk about it next week. Okay. Seri, on that note, thanks Subbu. Fantastic listening to all your என்ன ஒரு ஃபீலிங்கோட இன்னைக்கு பேசியிருக்க. பட் ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். டோன்ட் டேக் எனிதிங் டு ஹார்ட். ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே. நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்காவது இருக்க வேண்டியிருக்குல்ல. நம்ம அட்லீஸ்ட் நம்மளும் பேசலாம், யாரும் பேசுவா இதெல்லாம். ஓகே, கரெக்ட், பேசணும். ஆஃப் கோர்ஸ். எஸ். அண்ட் ஆஃப் கோர்ஸ் as an Indian you also have that responsibility towards fellow. அவ்வளவுதான். Absolutely right. Okay. Very good. I think சரி, அப்ப நம்ம next week பாப்போமா? All right. Have a good week. Have a good weekend. And thank you viewers. Wish you the same. And goodbye. Subscribe பண்ணுங்க, கமெண்ட்ஸ் அடிங்க. ஆமா, நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ. இதுவரை யாரும் வந்து ஒன்னும் எழுதுற மாதிரி ஒன்னும் கமெண்ட்ஸ் வந்த மாதிரி ஒன்னும் தெரியல. திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். I think I let Subbu do the closing. ஆமா, சொல்லுங்க. இப்ப நான் என்னோட வியூஸ் எல்லாம் தப்பா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். Whatever it is, just mention it, write to us and we'll be very happy to read. Thank you. Take care. Stay safe. Thanks, Subbu. Bye. Bye.